நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருகின்ற ஜூலை 21ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா பிறக்கிறது. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க, மிக பயங்கரமான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த ஒரு மாற்றங்கள் மூலமாக இந்த கடகராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடகராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதேபோல் பார்த்திங்கன்னா அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இதன் மூலமாக அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பதிவு தான் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸோ அதனால் வீடியோவை எங்கேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளுமானது இடமாறும். அதை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா பலன்களானது பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் தாங்க இந்த ஜூலை மாதத்தினுடைய 21ஆம் தேதி பௌர்ணமி பிறக்கிறது. இப்போ இந்த பௌர்ணமியினால் இந்த கடகராசி நேயர்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நேர இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்ட ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க. இவர்களை பார்த்திங்கன்னா குடும்பத்தின் மீது ரொம்ப அக்கறை எடுத்து செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமியில் சகோதரருடன் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நெருடல்களானது இருக்கும். அதேபோல் சின்ன சின்ன குழப்பங்கள் அனைத்துமே இப்பொழுது மறையக்கூடும். தாய் தந்தை ஆரோக்கியத்தின் மீது மிக கவனங்களை செலுத்த வேண்டும். அதே போல் அவர்களுடைய மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை பார்த்திங்கன்னா நீங்கள் செலவழிக்க வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்கள் ஆனது உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய தைரியத்திற்கு இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளின் மேல் பார்த்திங்கன்னா கவனத்தை வைக்க வேண்டும். முன்னோர்களை பார்த்திங்கன்னா அமாவாசை தோறுமே வழிபடணும். மறைவிடங்களில் சிலருக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜிகளானது பார்த்திங்கன்னா ஏற்படலாம், கவனங்கள் தேவை. வாழ்க்கை துணையுடன் இருந்து மனக்கசப்புகள் நீங்கி புதிய உத்வேகங்களானது உங்களுக்கு பிறக்கும். தந்தையாருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் மறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு நினைத்த இடத்தில் நல்ல வேலைகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களிலுமே அங்கீகரிக்கப்படுவீர்கள். அதே போல் தொழில் செய்பவர்கள் பார்த்திங்கன்னா லாபகரமான முதலீடுகளில் யாரையுமே நம்ப வேண்டாம். அதேபோல் உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களையும் நீங்கள் நம்பவும். கலைத்துறையினர் கடுமையாக பார்த்திங்கன்னா உழைப்பின் மூலமாக முன்னேற வேண்டியும் இருக்கும். நண்பர்களினுடைய உதவியினால நன்மைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். மேலிடத்தில் இருந்து முக்கிய பொறுப்புகள் உங்களுடைய கையில் வரும். சந்தோஷமான செய்திகளானது சேருங்க. மாணவர்களுடைய பாதையில் விட்ட படிப்பை பார்த்திங்கன்னா இப்பொழுது தொடங்கலாம். படிப்பில் சாதனைகள் புரிய புதிய முயற்சிகளை பார்த்திங்கன்னா இப்பொழுது மேற்கொள்வீர்கள். நல்ல நண்பர்களின் மூலம் பல நன்மைகளையும் இப்பொழுது நீங்கள் பெறலாம். பெண்களுக்கு தாயார் தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது குறையும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களானது இப்பொழுது அமையுங்க. நெடுநாளாக இந்த விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலைகளானது இப்பொழுது மாறக்கூடும். மேலுமே கடகராசி நேயர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையும் பார்த்திங்கன்னா செய்வார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது நீங்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனங்களானது தேவை. பிள்ளைகளினுடைய உடல்நிலையில் கவனங்களானது தேவை. திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள். மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும், மனோதைரியங்களும் கூடும். அதே போல் இந்த ஒரு காலகட்டங்கள் மிகவும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திடும் அப்படின்னு சொல்லலாம். மனம் மகிழும் சம்பவங்களானது நடைபெறும். உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும். வீண் கவலைகளும் உங்களுக்கு நீங்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கி சாதகமாகவே இப்பொழுது நடந்து முடியுங்க.
வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலைகளானது இப்பொழுது காணப்படும். அதேபோல் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகளானது இப்பொழுது விலகும். போட்டிகளும் உங்களுக்கு குறையலாம். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகளானது இப்பொழுது நீங்கிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகங்கள் தொடர்பான அலைச்சல்களானது இப்பொழுது குறையும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கானது பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்களானது நீங்கும். பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்கள் குறித்து கவலைகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகலாம். பெண்களுக்கு வீண் செலவுகளானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். திறமையான செயல்கள் மூலமாக எடுத்த காரியங்கள் அனைத்துமே இப்பொழுது சாதகமாக நடந்து முடியும். கலைத்துறையினர் எல்லா நன்மைகளையுமே பார்த்தீங்கன்னா தடையின்றி அடைவீர்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் ஆனது பார்த்தீங்கன்னா விலகுங்க. அதனால ஏற்பட்ட மனபாரங்களானது குறையும். வரக்கூடிய உபரி வருவாயினால கடன்களானது இப்பொழுது அடைக்கப்படும். அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களானது பார்த்தீங்கன்னா கை கொடுக்குங்க. எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் தயக்கமின்றி பார்த்தீங்கன்னா செய்யலாம். நட்பு வட்டங்களானது இப்பொழுது பெருகும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். மாணவர்களுக்குமே கல்வியில் இருந்த முன்னேற்றத்திற்காக இருந்த முட்டுக்கட்டைகளானது இப்பொழுது விலகும். சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறிது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைகளானது காணப்பட்டாலுமே வருமானங்களுக்கு குறையாத நிலைகளானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனங்களை செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்களானது இப்பொழுது உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளானது இப்பொழுது காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. வாகன வசதிகளானது இப்பொழுது உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். கவனங்கள் தேவை. போல இந்த கடகராசிக்காரர்கள் எதிர்கொண்ட நீண்ட தூர தகவலானது இப்போது நல்லவையாக பார்த்தீங்கன்னா இருக்குங்க. எதிலுமே நிதானங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதிக கோபத்தினால் பார்த்தீங்கன்னா வீண் பகைகளானது உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீண் கோபங்கள்லாம் வேண்டாம். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள். பண வரவுகளானது இப்பொழுது தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. காதலில் உங்களுடைய துணை உங்களுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா செயல்படலாம். உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதனை நீங்கள் சமாளிக்க உங்களுக்கு உதவலாம். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையினுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஏற்படுத்தக்கூடிய சில பிரச்சனைகளினுடைய காரணமாக உங்களுக்கு இடையே பிரிவுகளானது அல்லது மன வருத்தங்களானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மேலுமே பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா முன்னேற பல கிரக நிலைகளானது உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய செல்வ வளத்தை பார்த்தீங்கன்னா பெருக்கிக் கொள்ளுங்கள். பணத்தையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சேமித்து வையுங்கள். பல ஆதாரங்கள் மூலம் உங்களுக்கு பண வருவாய்களானது பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இதனால் நீங்கள் சிரமங்களை சமாளிக்கலாம். கடன், வழக்கு, மருத்துவ செலவுகளையும் நீங்கள் சமாளித்து கொள்ளலாம். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டு பணத்தை சேமிக்க திட்டமிட வேண்டும். உத்தியோக வளர்ச்சிக்கு இது ஒரு ஏற்ற காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா இருக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் முன்னேற உங்களுக்கு புதிய வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கப்பெறும். நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரில் இருந்து இடம் மாறலாம் அல்லது இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதாக காணப்படும். உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையுமே பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள தெற்கு திசை உகந்த திசையாக இருக்கின்றது. நிர்வாகம் மற்றும் மேலாண்மை துறையில் இருப்பவர்களிடம் வரம்பை பார்த்தீங்கன்னா பராமரிப்பதன் மூலம் நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது உங்களுக்கு உருவாகுங்க. பண வசதிகளும் கூடும். தெய்வ சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. வாழ்க்கையில் இருந்த அதிருப்தியானது நீங்கி பிடிப்புகளானது உண்டாகும். எதிர்பார்த்த தகவலும் உங்களுக்கு வரும். மேலுமே இடமாற்றங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் திடீர் செலவுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகளானது இப்பொழுது தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும்.
பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.